டாக்டர் சையத் நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. எஸ், இல்லை அண்ணன் பேசினாங்க இடி எல்லாமே டிலே ஆகுது, அதெல்லாம் இருக்கட்டும் சார். பாஜகவுடைய வாஷிங் மிஷினை பற்றி ஏதாவது பேசுங்க. அசோக் சவான் மேலே நீங்கள் வச்ச வழக்கு என்னாச்சு? ஆதர்ஷ் ஊழல், இராணுவ வீரர்களுக்கு அவர்கள் விதவை மனைவிகளுக்கு கட்டப்பட்ட ஃப்ளாட்ல ஊழல் பண்ணவர் நீங்கள் தான் குற்றம் சாட்டினீங்க. இன்னைக்கு அவரை கூட வச்சுக்கிட்டு புனிதப்படுத்துறீங்களே, அந்த வழக்கு என்னாச்சு? நீதிமன்றத்தை விட்டுருங்க. நீங்க உங்களுடைய தார்மீக ரீதியாக அப்போ அன்னைக்கு அசோக் சவான் மீது நீங்கள் வைத்த அத்தனை குற்றச்சாட்டுகளும் அவதூறு, அதனால இன்னைக்கு அசோக் சவானை நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறோம்னு சொல்றீங்களா? நீங்க நீதிமன்றத்துக்கு பின்னாடி ஒளிய வேணாம். ஹெமந்தா பிஸ்வா மேல நீங்க வச்ச வழக்குகள் குற்றச்சாட்டுகள் என்ன ஆச்சு? இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் நேற்று வந்திருக்கு. 25 அரசியல்வாதிகள் மீது நீங்கள் போட்ட வழக்குகள், அது இடி மேல இருக்கட்டும், இடி நீதிமன்றம் காலதாமதம்லாம் இருக்கட்டும், ஆனா பாஜகவுக்கு ஊழல் சார்ந்த விஷயத்துல ஒரு குறைந்தபட்ச தார்மீகம் இருக்கணும்ல. அந்த தார்மீகம் எங்க போச்சு? எதிர்கட்சியா இருக்கும்போது உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் இங்க இடி மேல ஏன் வருதுன்னா, இவர்கள் இந்த 25 நடவடிக்கை எடுத்தா பழிவாங்கல்னு சொல்றீங்க. அதே நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் நான் முடிச்சிட்டு வரேன். ஏன் அதே நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் பாஜகவில் சேர்ந்த பிறகு அவர்களுடைய வழக்குகள் மெதுவா போகுது? உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார், உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய மணீஷ் சிசோடியா கைது செய்யப்படுகிறார், உங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுகிறார். ஆனா இவர்கள் எல்லாம் நான் சும்மா போற போக்குல சொல்ல, 25 பேர் மீது வழக்கு, 20 வழக்குகள் அப்படியே முடங்கி கைது ரிமாண்ட் கொடுக்கிறது நீதிமன்றம் தானே, பிரைமா ஃபேசி இல்லாம கொடுக்கல. இதே பிரைமா ஃபேசி ஏன் இங்க அப்ளை ஆகலன்னு கேக்குறேன். இதுலதான் இவர் சொல்றாருல, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறத விட இடி சுதந்திரமா செயல்படுதுன்ற. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் உள்ள வந்த உடனே சார் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, வெஸ்ட் பெங்கால்ல நீங்க செக்ரட்டரியை மாத்துறீங்க, எல்லாம் மாத்துறீங்க, ஆனா இடி மட்டும் யாருக்கும் கட்டுப்படாது. எலெக்ஷன் கமிஷன் வந்த பிறகு இடி யார் யாரெல்லாம் எதிர்கட்சிகள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கைது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப பிரச்சாரம் இந்த தலைப்புக்குள்ள வரேன். யார் பேசுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள்னா தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்க. பிரச்சாரத்துல வரும்போது ராகுல் காந்தி என்ன பேசுறார், மோடி என்ன பேசுறாருன்னு பாக்குறாங்க. ராகுல் காந்தி நீட் வேணான்னு பேசுறாரு. அவர் காங்கிரஸ் இதற்கு முன்னாடி ஏற்ற நிலைப்பாடு அது தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நிலைப்பாட்டிலையும் மாறி வந்து காங்கிரஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பேசுது, சமூக நீதியை பத்தி பேசுது, எம்எஸ்எம்இ ஸ்ட்ரெங்தன் பண்றத பத்தி பேசுது, இது எல்லாம் பேசுது. ஆனா பிரதமர் வந்து என்ன பேசுறாரு? திரும்ப ஊழல்ன்றாரு, திரும்ப வாரிசு அரசியல்ன்றாரு. ஆனா குமாரசாமி, HD தேவகோடா, நிக்கில் குமாரசாமி அவர்களோட கூட்டணி வைக்கும் போது அது குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் உங்க கண்ணுக்கு தெரியலையா? ராம்விலாஸ் பாஸ்வான், சிராக் பாஸ்வான் அவங்களோட கூட்டணியில வச்சிருக்கீங்களே, அங்க வாரிசு அரசியல் தெரியலையா? இன்னைக்கு அஜித் பவாருடைய மனைவி, அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, திடீர்னு வந்து இன்னைக்கு சுப்ரியா சுலேக்கு எதிராக அரசியல்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவா பாஜக போய் ஓட்டு கேக்குதே, அது வாரிசு அரசியல் கிடையாதா? சௌமியா அன்புமணி வாரிசு அரசியல் கிடையாதா? அன்புமணி ராம்தாஸ் அந்த குடும்பம் தான் இப்ப கட்சியை கட்டுப்படுத்துது, அங்க வாரிசு அரசியல் தெரியாதா? அப்ப 2014 இவர்கள் சொன்ன ஊழல் ஒழிப்புலயும் பாஜக என்ன பொறுப்புல இருக்கார் திமுக? ஒரு கேள்வி வரும். இல்ல நான் சொல்றேன், நாங்க எங்கேயுமே வாரிசு அரசியல் எதிர்த்து பேசல. வாரிசு தகுதியானவர்களாக இருந்தால் அரசியலுக்கு வர வேண்டும், வாரிசு என்பதற்காகவே அரசியலுக்கு வரக்கூடாதுன்ற நிலைப்பாடுல இருக்கக்கூடிய திமுக. அதனால நாங்க இந்த குற்றச்சாட்டை பாஜக மேல வைக்கல. அப்ப வாரிசு அரசியலை திமுகவும் காங்கிரசுக்கும் எக்ஸ்க்ளூசிவா குற்றச்சாட்டு. அதிமுக என்ன சொல்லுதுன்னா, புதிய முகங்களை அறிமுகப்படுத்துறது நாங்க, ஒன்றிய செயலாளரா இருக்கக்கூடியவங்க இருந்து எல்லாரையும் நாங்க வேட்பாளரா இருக்கிறோம். எங்களுடைய ஒன்றிய செயலாளர் 3 பேர் கேண்டிடேட்டா வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அளவுல பொறுப்புல இருக்கக்கூடியவர் தான் கேண்டிடேட். நாங்களும் கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கோம். அது ஒரு பேலன்ஸ். ஜெயிக்கிறதுக்கு யார் சரியானவர்களோ அது கொடுப்போம். அதனால இதெல்லாம் பேசுவாங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய அல்லது திமுக கூட்டணி முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகளை அல்லது இஷ்யூஸ் ராகுல் காந்தியும் ஏற்றுக்கொண்டு அல்லது அதற்கேற்ற வகையில தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றி இருக்கிறார். ஆனா பாரதிய ஜனதா கட்சி வரும்போது புயல் நிவாரணத்திற்கு தேசிய பேரிடர்ல இருந்து குஜராத்துக்கு எந்த கோப்புகளும் இல்லாமல் பணத்தை கொடுத்ததை போல நாங்கள் கோப்பு கொடுத்து 3 மாசம் ஆயும், நீங்க 5 வாட்டி வந்திருக்கீங்க, 5 பைசா கூட கொடுக்கலன்றதை இங்க இருக்கக்கூடியவங்க கேக்குறாங்க. அங்க சைனால பிரதமர் இவ்வளவு முறை வர்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல அவர்
10 வாட்டி பிளான் பண்ணியிருக்காரு. இன்னும் கூடுதலா ஒரு 5 வாட்டி வந்தார்னா திமுகவுக்கு வாக்கு வித்தியாசம் அதிகமாகும் வெற்றிக்கு. அவருக்கு எவ்வளவு தூரம் வராரு, ராகுல் காந்தி அவர்களோ கார்கேவோ எத்தனை முறை வந்திருக்கிறார், அவங்க ஏன் வரல? அவங்க வராமலே நாம இந்த வெற்றியை பார்த்துடலாம். ராகுல் காந்தி வந்துதான் திமுக வேட்பாளரை ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற சூழல் இல்ல. காங்கிரஸ் வேட்பாளருக்கும் சேர்த்து தானே 40க்கும் எங்க தலைவர் பொறுப்பு எடுத்துட்டாரு. நான் ஜெயிக்க வைக்கிறேன், எல்லாரும் எங்கள் மீது வைத்த விமர்சனம், வெற்றி பெறக்கூடிய எளிமையா வெற்றி பெற தொகுதிகள்லாம் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டீங்க. அதனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுக எடுத்த முன்னெடுப்பு, திமுக தான் பிரதான கட்சியாக இருக்குது. அதனால ராகுல் வந்துதான் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற சூழல் இல்லாதனால இருக்கு. ஆனா பிரதமர் மோடி அவர் எங்களுக்கு வருவது அச்சுறுத்தல் இல்லை. இன்னும் 5 வாட்டி கூடுதலா வந்தார்னா திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் அதிகமா வரும்ன்றதுதான் எங்களுடைய முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். நான் இந்த அரசியல் ரீதியா போறதுக்கு முன்னாடி நான் தமிழ்மணி அவர்கள்ட்ட இந்த நீதிமன்றங்கள் அதனால கால நீட்டிப்பு அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அதை அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? பதில் சொல்றேன் சார். தலைப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை கிட்டத்தட்ட எல்லா நேரங்களிலும் ஒரு பரப்புரை மாதிரி ஆரம்பிச்சிருது. நான் அதை தப்புன்னு நினைக்கிறேன். பட் நீங்க கேட்டுட்டீங்க, நான் ஓட விரும்பல. நீதிமன்றங்கள் சுலவாத்தான் சார் போகும். இங்கே எடுத்தேன் கவித்தேன் எந்த நீதிமன்றமும் எப்போதும் செய்யவே முடியாது. அந்த குற்றச்சாட்டுகிறவரோ அல்லது பாதிக்கப்பட்டவரோ அவங்களுடைய எமோஷன்ஸ் அப்படியே உள்வாங்கிக்கிட்டு செயல்படுமானால் நீதிமன்றம் தோற்றுவிடும். அதான் யானோ அரசன் யானையை கல்வன், அது அப்படிதான் ஆச்சு. பரப்புரை விஷயம் ஒரு நிமிஷம். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பேஜில் 2% கேஸில் தான் ட்ரையல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் இதுலேயே சொல்லியிருந்தார், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் 6 மாசத்துல எல்லா ஸ்பெஷல் கோர்ட் வச்சு அவ்வளவு பேரையும் தண்டிச்சிருக்கோம். டிவிஎஸ்சி வழக்குகள் சொல்றீங்க? டிவிஎஸ்சி மெயினான எடுத்துக்கங்க. நீங்க உடனே கவர்னரை தேடிட வேண்டாம் டிவிஎஸ்சி இன்க்ளூடிங். நான் இன்னும் யோசிக்கவே இல்லை, நீங்க தான் அந்த நன்றி. இல்ல நம்ம 2 பேரும் ஒண்ணா சிந்திக்கிறத உங்களுக்கு எனக்கு தெரியும் சார். சார் ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடிய அடுத்து எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியும். சீரியஸாவே என்னன்னா நன்றி நீங்க ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்றீங்க. நன்றி, தேங்க்யூ. அதனால அது அல்ல. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு மெமரி இஸ் ரைட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, பிஜேபியும் அதுதான் பண்ணுது. இங்க பாருங்க, ஒருத்தர் மேல ஒரு மெடிக்கல் காலேஜ் கேஸ் எத்தனை வருஷமா இருக்கு, மக்கள் மறந்து போகிற அளவுக்கு இருக்குது. அவர் கூட தான் கூட்டணி நீங்க. அன்புமணி ராமதாஸ். இன்னொருத்தர் வெளிநாட்டு செலவாளர்கள் கோடிக்கணக்கான ரூபாய், எனக்கு அந்த ரூபாயெல்லாம் மறந்து போச்சு, கட்டளை அவரை திவாலானவர்னு அனௌன்ஸ் பண்ணணும்னு நடவடிக்கை. எது அதே தான் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு விங்கு. இன்னொன்று, எலெக்ஷன் கமிஷனுக்கு சிம்பிள் வாங்க காசு கொடுத்தார். நான் சொல்லலை, அந்த வழக்கு நான் அப்படியே நிற்கி. அந்த 2 பேரையும் தேடி தான் நம்ம பிஜேபி உட்காருங்க காப்பி சாப்பிடுங்க நம்ம ஒன்றா இருப்போம் கூட்டணின்னு போகுது. இது இப்போ நீதிமன்றத்து மேலே சொல்கிற குற்றம் சரியா இருக்குமா? கொஞ்சம் தயவுசி. நான் நீதிமன்றம் ஒன்றும் முன்னெடுப்பு எடுக்கலையேங்கிறீங்க? இல்லை, நீதிமன்றமே இல்லவே இல்லை. மன்னிச்சுங்க, நான் சொல்லலை சார். சரி, அப்படித்தான் இருக்கு, அப்படி சொல்லலை, அந்த மாதிரி சொல்லலை. ஆனால் இந்த 2 பேர், எந்த 2 பேரோட நீங்கள் இப்போ கூட்டு வச்சிருக்கிறீங்க? டிடிவி எலெக்ஷன் கமிஷனுக்கு காசு கொடுத்தார், நான் சொல்லலை, மத்திய அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுங்க. எத்தனை வருஷமா இருக்கு? ஜெயிலையும் இருந்தார், ஜாமீன்ல இருக்கார். இப்போ அவரை தேடி போய் கூட்டு வச்சு ஒரு சீட்டு 2 சீட் அவர் சொல்றாரு 1 போதும்னு, இல்லை 2 வச்சுக்கோன்னு சொன்னாங்க. இவர் அடுத்தது அன்புமணி ராமதாஸ். இது காரணம் நீதிமன்றங்கள் மட்டுமல்ல. இப்போ நான் தலைப்புக்குள்ள வந்துடுறேன். 2 பேரை நீங்க பரப்புரைக்கு வரப்போறாங்க. ஒருத்தர் எனக்கு யாருன்னு தெரியுது சார், இன்றைய பிரதம அமைச்சர், நாளை பிரதம அமைச்சராக போறாருன்னு. இன்னொருத்தர் யார் சார்? அவர் என்ன பொறுப்பில் இருக்காரு? யார் அவரு? அடுத்து கனகராஜ் சார் சொல்லுவாரு. இல்ல சார், தலைப்பு சூஸ் பண்ணது நீங்க சார், அதனால கேக்குறேன். இல்ல தலைப்பு இல்ல, இப்ப யார உங்களுக்கு தெரியலன்றீங்க? கனகராஜ் சார். சார் இப்ப நான் தான் சொல்லிட்டு, இப்ப பிரேமிசா இருக்காரு, அடுத்து வர போறாருன்னு மக்கள் நம்புறாங்க அவரை. சரி, நீங்க யார சொல்றீங்க? இல்ல மக்கள் நம்புறாங்க, நீங்க யார சொல்றீங்க சார்? நீங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னு சொல்லிட்டு நாளைக்கு வர போறாரு நம்புறாங்க. எனக்கு அவர் அடையாளம் தெரியுது. இன்னொருத்தர் யாருன்னு கம்பேர் பண்ண சொல்றீங்க? போன தேர்தலையாவது திரு ஸ்டாலின் சொன்னாரு இவர் எங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், அதை யாரும் ஏத்துக்கல, அது வேற பிரச்சனை.
இந்த தேர்தல்ல யாராவது அவர் ஏதாவது முன்னாள் தலைவராக இருந்தார் தாத்தா அதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இன்னைக்கு என்னன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய தலைவர்கள் சார் வர்றாங்க சார். நீங்க குறைத்து மதிப்பிடுவதனால தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவரை யாருன்னு தெரியாதா? தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் யாரும் தெரியாதா? கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியன்னா அவர் இன்னைக்கு என்னன்னு புரிஞ்சுக்க விரும்புறார். அவ்வளவுதான். 33 வருஷம் அவர் ராஜ்யசபாவில் இருந்தார். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து 2014க்கு முன்னாடி குஜராத்தினுடைய முதலமைச்சர் திரு மோடி அவர்கள் ஆனா பிரதம வேட்பாளர்னு வந்தாரு. எல்லாருமே அப்படிதான் ஒரு காலகட்டத்தில். அதனால நீங்க வந்து அவ்வளவு குறைவா ஒருத்தரை நம்ம வந்து எடை போடணுமா அப்படின்றதுல இருந்து நான் கேட்கிறேன் சார். அவர் நீங்க சார் இது வந்து என்ன நீங்க கம்பேர் பண்றீங்களா? இல்ல சார், நான் என்ன சொல்றேன், சரி நீங்க வந்து அவர் என்ன பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப இல்ல சார், ஒரு 2 பேரை கம்பேர் பண்ண சொல்றீங்க நீங்க. அவங்க பரப்புரை எப்படி என்ன இம்பாக்ட் இருக்கும்னு தலைப்பு. நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி இல்ல உங்க பதிலா அதை நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொல்றத அதான் சொல்றீங்க. அவர் வந்து அன்கம்பேரபிள் மோடி, இவர் யாருங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அதானே சொல்ல வரீங்க. ஒருத்தர் பேபி கிளாஸ் பாய், இன்னொருத்தர் டாக்டரேட். நீங்க இந்த பரப்புரைங்கிறதுல